ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிட ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது ஆகஸ்ட் மாத ராசி பலன் 2026 கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள். கடகம் ராசி எடுத்துக்கிட்டால் கடகம் ராசியிலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சமாகிறார். சூப்பரான ஒரு அமைப்பு. அதே போல் 12ஆம் இடத்துல செவ்வாய் மிதுனம் ராசியில், சூரியன் 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. 19ஆம் தேதி புதன் 2ஆம் இடத்துக்கு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம், அது 11 மற்றும் 4க்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துல நீச்சம். 5க்கு அதிபதியான கடகராசிக்கு 5க்கு அதிபதியை மற்றும் 10க்கு அதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்துல, அதாவது 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி பகவான். இதுதான் கோள்களின் நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகம் ராசியிலிருந்து அதி அற்புதமாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதே போல் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அந்த குரு பகவான் அதிசாரமாக ஆகஸ்ட் எண்டில், அதாவது செப்டம்பர் வாக்கில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. 2ஆம் இடத்துல அதாவது வருமானத்தை தேடி குரு பகவான் போகிறாரு. அங்கே தான் இருப்பார். நவம்பர் மாதம் எண்டில் மீண்டும் வந்துடுறாரு எங்கள் கடகம் ராசிக்கு. சரிங்க, இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற கேது, புதன், சூரியன் இதெல்லாம் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளில் நல்ல ஒரு ஞானம் பிறக்குங்க. சொல்ல செயலாக்கி காட்டக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குது. நல்ல புத்தி கூர்மை, வருமானம் எப்படி வர வைக்கிறது, பல வழிகளில் நம்ம சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறது ஒரு எண்ணங்கள் இந்த இடத்துல உதயமாகும். ஒரு ஆணித்தரமான பேச்சு அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். அதிகாரத்தோரணை அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் கைண்ட்னஸ், அப்படியே ரொம்ப ரெக்வஸ்டாக பாசமாக அன்பாக பேசுனீங்கன்னா எந்த செயல்களிலும் நீங்கள் வெற்றி அடைவீங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. அதே போல் 11க்குரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கார். 11 பாதகாதிபதி 3ஆம் இடத்துல இருந்து நல்லது அப்படின்னு சொன்னாலும் 4ஆம் அதிபதி 12 தனக்கு 12ஆம் இடம் கடகத்துக்கு 3ஆம் இடத்துல மறையிற மட்டும் இல்லாமல் அங்கே நீச்சமாகவும் ஆகிறார். இதனால் என்னென்னா, உங்களுடைய வண்டி வாகனங்கள் போகும்போது வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக வச்சுங்க. அடிக்கடி ரிப்பேர் அந்த மாதிரி தொந்தரவுகள் எதாக இருந்தால் கொஞ்சம் பார்த்துங்க. சகோதர சகோதரியுடைய இணக்கமான போக்கு கடைபிடிப்பது நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் அவருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே சமயம் அன்புக்குரியவர்கள், ஏன்னா சுக்கிரன் 11 பாசம், சரிங்களா, லாபத்தை கொடுக்கறது. ஸோ லாபம் அப்படிங்கிறது வந்தாலும் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தணுங்க. அது இந்த சில தேவையில்லாத முதலீடுகள் அப்படிங்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் 3ஆம் இடத்து புதன் 2ஆம் இடத்துல தான் வாக்கு வன்மை அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறேன். நல்ல ஒரு புத்தி கூர்மை, எந்த செயல்களிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுல வல்லவராக இருப்பீங்க. 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளின் வழியில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கேர் பண்ணிங்க, ஓகேங்களா. அவங்க எங்கேயாவது போகிறாங்க வராங்கன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அயன சயன போகத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால ஏதேதோ சில நேரங்களில் மனக்குழப்பம், தூக்கம் இல்லை, 12 மணி 1 மணி அந்த மாதிரி தூங்குற மாதிரி ஒரு அமைப்புகள் சில நேரத்தில் வரும். இருந்தாலும் உங்கள் இறை வழிபாட்டை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் செவ்வாயினுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கலாம். செவ்வாய் பார்த்தீங்கன்னா சுக்கிரனே பார்க்குற, பாதகாதியாக பார்க்குற 4ஆம் இடத்தை அதாவது உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குற 4ஆம் பார்வையாக. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரினால உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் இருக்கும். ஏன்னா நீங்கள் போய் ஓடி சென்று உதவி செய்வாங்க, அவங்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க, நல்ல ஒரு பாசம் பிணைப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் அவர் 7ஆம் இடத்தையும் குருவும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. அப்போ குரு செவ்வாய், குரு மங்கள யோகம் அப்படிங்கிறதெல்லாம் வருது. இந்த இடத்துல பார்வைகளும் எடுத்துக்கலாம், சரிங்களா. ஒரு நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வீட்டுக்கான ஒரு முன்னேற்பாடுகள் பண்ணுறது, வீட்டுக்காக போய் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு காரியத்தை பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் செவ்வாய் கொடுப்பாரு. இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை வழியே நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஹாப்பினஸ்ஸு, பணவரவு இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குருவானவர் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 9க்கு அதிபதி. ஸோ 6ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்க்குறார் இல்லையா. செவ்வாய் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
குருவின் வீட்டை செவ்வாய் பார்க்குறாரு. இதனால 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அவர் உங்களுக்கு 6ஆம் இடம். ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து கடன் வாங்கி அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்காக கடன் வாங்கி ஒரு வேலை செய்யறது அப்படின்னு எடுத்துங்க. அதே போல் குரு பார்வை தன்னுடைய 7ஆம் மகர ராசி மேலே படுறதுனாலும் அதுவே மகர ராசிக்கு அதிபதியான சனி மேலே படுறதுனாலும் வேலை வாய்ப்பெல்லாம் சிறப்பாகவே இருக்குங்க. வேலை வாய்ப்புகளில் நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அதாவது புதுசாக படிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்க போல்டாக அவங்களுடைய தகுதிகளுக்கு திறமைகளுக்கு ஏற்ப நல்லதொரு வேலை வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது. சரிங்களா? அதே போல் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு செவ்வாய். எங்கள் ராகுவை பார்க்குறாரு. அப்போ ராகுன்னா வெளிநாடு வெளிமாநிலம் வெளிநாட்டிலிருந்து போகிறதுக்கு வர்றதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. அங்கேருந்து வருமானம் வர்றதுக்கு சிறப்பாக இருக்குது. 8ஆம் இடங்கிறதுனால உங்களோட அடிவயிற்று தொந்தரவு அப்படி அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த செவ்வாய் குரு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகமாக பங்கெடுக்குதுங்க. அதே போல் சூரியன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது, கேது 2ஆம் இடத்துல, புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறதுனா அரசாங்க வேலையில் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் பேச்சு வழக்கில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் 3வது நபர்கிட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுங்க, அவங்க எதுவும் வராது, உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா சூரியன் உங்களுடைய 2ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். இப்போ வாக்கு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும்போது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கேது அந்த இடத்துல இருக்கிறதுனால நல்லா அன்பாக பேசிகிட்டு இருப்பீங்க. எல்லாமே ஆகா இவரை போகிற யாருமே இல்லைப்பா, நல்ல ஒரு தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் டக்குன்னு ஏதாவது ஒரு கேது பண்ணி விட்ரும். ஏதாவது ஒரு கோபத்தை டக்குன்னு ட்ரிகர் பண்ணுறதுனால கொஞ்சம் மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சலிப்பு சங்கடம் இதெல்லாம் உருவாகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுக்கிரனும் உங்களுக்கு ஃபேவராக இல்லை. 11 லாபத்தை கொடுக்குறவனா அந்த இடத்துல ஃபேவராக இல்லை இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் இது என்னென்னா சனி பகவான் குருவோட வீட்டில் இருந்து குரு பார்வை இருக்கிறதுனால வேலையில் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு செயல்கள் செஞ்சாலும் அதுக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் நன்மைகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். ஊதிய உயர்வு பதவி உயர்வு அப்படிங்கிறது இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நீண்ட நாட்களாக இழுவையில் இருந்த நிலுவைத் தொகையெல்லாம் உங்களுக்கு கம்பெனிஸில் இருந்து வர்றதுக்கு எல்லாம் அதிகமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்குது. இது என்ன ஒன்றுன்னா செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல பார்க்கணும். அதிகமான கடன் வாங்குகிற அமைப்பு இதெல்லாம் சிலது இருக்குது. உடல் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதே மாதிரி தாய் தந்தையருடைய உடல்நிலையெல்லாம் ரொம்ப விழிப்புணர்வாக கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதே சமயம் வண்டி வாகனங்கள் போகும் பொழுது வரும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இரவு நேர பயணங்களை முடிஞ்ச வரை தவிர்த்துருங்க. ஏன்னா என்ன ராத்திரியில் போகணும், பகலில் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் தரும் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு சில நல்ல ஒரு வழிகள் இந்த காலகட்டத்தில் திறக்கப் போகுது. சரிங்களா? அதை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். இதை பற்றி மேலும் தெரிந்துக்கணும் அப்படின்னு ஆவல் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். நன்றி.